ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாடல் ட்ரெஸ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம நார்மல் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. அதில் நெக்கு ஹைட் வந்து நான் 3 இன்ச் எடுத்துக்கிறேன். அங்கேருந்து நம்மளோட செஸ்ட் அளவு இருக்குல்ல, அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷோல்டரும் ஸ்லீவ் பார்ட்டும் சேர்த்து வரும். பாடி பார்ட் வந்து கீழே தனியாக வரும். இப்போ நம்ம 2 டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துருக்கோம். ஒயிட் கலர் ஃபேப்ரிக் வந்துட்டு நம்ம ஷோல்டர் ஸ்லீவ் சேர்த்து வந்துச்சுலாம் அதில் எடுத்துக்கோங்க. நம்ம அந்த பேப்பர் பேட்டர்னில் எவ்வளோ வந்துச்சோ அதோட நம்ம டபுள் மடங்கு ஷோல்டர் பக்கம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம எலாஸ்டிக் வச்சு தைக்கிறது ஸ்லீவ் பார்ட்டில் மட்டும்தான். நம்ம பாடிஸில் வந்து எலாஸ்டிக் கொடுக்கல. சேம் அதில் இருக்க ஃபேப்ரிக் அப்படியே கொடுக்க போகிறோம். இப்போ கீழே இருக்க பாடி பார்ட்டுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து நான் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஹைட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேலே கட் பண்ணி வச்சிருந்தோம், அதையும் எடுத்துட்டு நமக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்க பார்ட் வந்து நம்ம ஏலைன் டைப்பில் கட் பண்ணுறோம். நமக்கு கீழே எவ்வளோ வித்து இருக்கோ அது நமக்கு தேவையான வித்து எடுத்துட்டு நம்ம நீங்கள் ட்ராப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீழே இருக்க பாடி பார்ட்டும் மேலே அந்த ஷோல்டர் பார்ட்டும் நமக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ மேலே இருக்க பார்ட்டில் வந்து நம்ம எலாஸ்டிக் வைக்கணும். இப்போ எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு நீங்கள் எப்பயும் போல் 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம், அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே போதும். இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். இப்போ ஷோல்டர் லைன்லையும் ஸ்லீவ் ஓப்பனிங்லையும் மடிச்சு தச்சிருப்போம். அதில் ஒரு 1/4 இன்ச் எலாஸ்டிக் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாடி பார்ட்டில் வந்து அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி குர்த்தி ரெடி ஆயிரும்.